வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? தேமுதிக வந்து திமுகவிடம் கேட்டது வந்து 20 தொகுதிகளும், 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் திமுக வந்து 6க்கு 1 அப்படிங்கிற மாரி கொடுத்து முடிவெடுக்கப் போவதாக சில செய்திகள். ஆனா தேமுதிக வந்து இறங்கி வந்திருக்காங்க. இப்ப 10 எம்.எல்.ஏ சீட்டு, 1 ராஜ்யசபா சீட்டு குடுத்தா போதும். அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. அதுல திமுக இப்பொழுது முடிவு செய்தது என்ன அப்படின்னா, விசிக மற்றும் தேமுதிக 2 கட்சிகளுக்கு மட்டுமே 8 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கலாம்னு இருக்காங்க. 1 ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு கொடுப்பதாக இருக்காங்க. அது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது அப்படிங்கிற மாரி சில செய்திகள் வருது. ஸோ தேமுதிகவுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 10 தொகுதியில 8 தொகுதி வந்திருந்தா கூட 6, 7 கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் தேமுதிகவுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா எம்.எல்.ஏக்கள் நமக்காக எம்.எல்.ஏக்கள் வந்து சட்டசபைக்கு போனா தான், எதிர்கால அரசியல் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேமுதிக விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. இப்ப வோட்டர்ஸ் வந்து ஒரு இது வெளியிட்டாங்க இல்லையா? அதுல 45% திமுகவிற்கு வாக்கு இருக்கிறது. விஜய்க்கு 15%, பாஜக, அதிமுக கூட்டணி 33%. இவருக்கு வந்து ஒரு 6, 7% யாரு நம்ம நாம் தமிழருக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்லைங்கிறத நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. ஆனா இப்ப விஜய வந்து பயங்கரமா ஒரு பிரஷர் குடுத்துட்டு இருக்காங்க. பாஜக. ஸோ இது இது வந்து ஒரு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஸ்டோரியா பார்க்கலாம். இன்று மாலை லைவ்ல வந்து நான் இன்னும் நெறைய விளக்கமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஓரிரு வாரங்கள்ல 50,000 சப்ஸ்கிரைபரை கடக்க போறோம். அது கடுமையான உழைப்பு. நடுவுல இந்த பிக் பாஸ் ரிவ்யூலாம் போடுறதுனால அடுத்து ஒரு 100 நாள் நான் வீடியோ எதுவும் போடல. பட் இது அடுத்த இந்த 3 மாதங்கள்ல நிச்சயமா நம்ம ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் இருக்கிறது. உங்களுடைய ஆதரவு இருந்தா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நெறைய உதாரணங்கள் இருக்கு. ஸோ தேங்க் யூ ஆல். அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். ஸோ தேமுதிக வந்து 20 தொகுதிகள் கேட்டாங்க. 1 ராஜ்யசபா எங்களுக்கு ஓகே. எம்பி எலக்ஷன்ல தனியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். அது எனக்கு பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லி தேமுதிக சொல்லி இருக்கிறது. திமுக வந்து கொடுத்தது வந்து வெறும் 6 தான் குடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 5ல ஆரம்பிச்சிருக்காங்க. 5 தான் குடுக்க முடியும்னு சொல்லி 6க்கு வந்திருக்காங்க. தேமுதிக 20லேருந்து 10க்கு வந்துட்டாங்க. 10வது எங்களுக்கு குடுங்க. அப்படின்னா திமுக கூட்டணியில இருந்தா 10 தொகுதி கிடைச்சா 10லயுமே நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு 7, 8லயாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தேமுதிக ஒரு கணக்கு போடுது. தங்களுடைய சிம்பலுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 தொகுதியாவது குடுங்கன்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்று காலை கனிமொழி அவர்கள் ஒரு பேட்டி தூத்துக்குடியில குடுத்தப்போ, எங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்து வெளியில போதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல காங்கிரஸ் தான் இருக்காங்க. நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கான்னா, இருக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் மாறுபட்ட கருத்துக்களோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காங்கிரஸோட பிணக்கு இல்லைங்கிற மாரி கனிமொழி சொன்னது உண்மையா இல்லையாங்கிறது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற சூழல் இருக்கு. சரி, இப்ப தேமுதிகவோட பிரச்சனைக்கு வருவோம். தேமுதிக ஒரு 3 வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. 4வது வாய்ப்புக்கு அவங்க போகவும் மாட்டாங்க. அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நாம் தமிழரோட கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்ப அதிமுகவோட கூட்டணி அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 சீட் வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. அதிமுகவும் 8, 10க்குள்ள தான் அவங்கள அடக்க பார்க்குறாங்க. அதுக்கு மேல கிடையாதுன்னு சொன்னதுனால, அங்க 8 சீட் வாங்குனா 8லயுமே ஜெயிக்க முடியாதப்பா, அப்புறம் எதுக்கு அங்க போறது? அதனால நம்ம திமுகவோட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பதாக ஒரு தகவல். ஸோ அதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிக வந்து 20 தொகுதிகள் கேட்டிருந்தாங்க திமுகவிடம். 20 தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20க்கு அவ்வளோலாம் குடுக்க முடியாது. 5 தான் குடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நாங்க மத்த கட்சிகளுக்கெல்லாம் குடுத்துட்டோம். எங்கள்ட்ட இடம் இல்ல அப்படின்னு சொல்லி தேமுதிகவிடம் கராராக பேசியிருக்கிறது திமுக. இப்ப 6 தொகுதிகள் வரைக்கும் திமுக ஒத்துட்டு இருக்காங்க. இவங்க சரி 20லாம் வேண்டாங்க. 10 குடுத்துருங்க. நாங்க பாதிக்கு பாதி வந்துடுறோம். எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் நிச்சயமா வேணும். 10 தொகுதிக்கு குறையாம குடுங்க. நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி திமுகவிடம் வந்து ஒரு அஷூரன்ஸ் குடுத்திருக்கு தேமுதிக. அதனால தான் அவங்க இன்னும் அப்படியே ஒரு மாரி ஊசலாட்டத்திலே இருக்காங்க. மோடி அவர்களோட மீட்டிங்க்கும் அவங்க போகல. யாரு தேமுதிக பிரேமலதா அவர்கள் போகல. ஒரு பேட்டி குடுத்தாங்க 2, 3 நாள் முன்னாடி. நீங்க பார்த்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிக்க போற கட்சியில நாங்க இருக்கோம் அப்படின்னு. விஜய பிரபாகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஏங்க எங்கள்ட்ட எக்ஸ் எம்.எல்.ஏக்களே 20, 25 பேர் இருக்காங்க. பார்த்து பண்ணுங்க அப்படின்றத அவர் அதிமுகவுக்கு சொன்னாரா? இல்ல திமுகவுக்கு சொன்னாரா? தாவேகாவுக்கு சொல்ல மாட்டாரு. தாவேகால 50 சீட்டு கூட குடுப்பாங்க. அவர்ட்ட ஏகப்பட்ட சீட் இருக்குது. அத வச்சு என்ன பண்ண போறாரு விஜய்? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அதனால எப்படியாவது ஒரு 6 சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காங்க.
அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதாவது திமுகவை பொறுத்தவரைக்கும் மற்ற இப்ப மார்க்சிஸ்ட், மதிமுக, அ இந்திய கம்யூனிஸ்ட், விசிகாவுக்குலாம் 6, 6 தொகுதி தான் அதே வரிசையில உங்களையும் வச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒத்துக்கல அவங்க. அதுக்காக சரி ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா குடுக்குறோங்க. அதே போல விசிகாவுக்கு 2 சீட்ட குடுத்துடலாம். இந்த கம்யூனிஸ்டோ, மதிமுகவுக்குலாம் 6க்கு மேல குடுக்க மாட்டாங்க. அது மாரி நம்ம கொஞ்சம் பண்ணலாம். அதே போல காங்கிரஸ் இடமிருந்து ஒரு 5 தொகுதிய வாங்கிட்டோம்னா, இத இழுத்து பிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி ஒரு கணக்கு பண்றாங்க போல இருக்கு. சோ அதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அண்ட் தே தேமுதிகவோட கூட்டணி கிட்டத்தட்ட முடிந்து விடும் அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. அதனால தான் அவங்க பிரேமலதா வந்து எந்த விதமான ஒரு வார்த்தையும் விட மாட்டேங்கிறாங்க சோசியல் மீடியால. நீங்க கேள்விகள் கேட்கும்போது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம பேரம் பேசுறது வந்து வெளில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதோட ரகசியங்கள் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்ப சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கி குடுத்துடணும். விஜய பிரபாகரன் போன்றவருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி குடுத்துடணும். முதல்ல அதையாவது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிரேமலதா அவர்கள் வந்துவிட்டார். ஏன்னா அவங்களுமே ஒரு தொகுதியிலிருந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த முறை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள போயிடணும். அதுக்கப்புறம் திமுகவ எதிர்க்கலாம் என்ன வேணா பண்ணுவாங்க. அது வேற விஷயம். பட் அதுதான் அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த முறை நாம் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு சென்று விட வேண்டும். நம்மளுக்கும் வயசாயிட்டு இருக்கு. பசங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படிங்கிற அளவுக்கு அந்த முடிவுக்கு வந்ததுனால, திமுக கூட்டணியே நமக்கு பெஸ்ட்டுன்னு தேமுதிக தரப்பு முடிவு செய்து விட்டதாக ஒரு தகவல். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ் 24/7 தமிழ் நியூஸ் 24/7 ஒரு சேனல்ல பார்த்தேன். சந்திரசேகர் அவர்களும் அவருடைய மனைவியும் இவங்க பிரேமலதாவை சந்திக்க போயிருக்காங்க. அதனால உடனே கூட்டணி தாவேகாவோட அப்படின்னு சொல்லி. தாவேகாவோட நீங்க எத்தன சீட் வாங்கினாலும் டெபாசிட் வாங்கலாம். ஆனா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கடுமை. ஏன்னா 16% வாங்குறது ஈஸியா வாங்கிடலாங்க. 16% வாங்குனாலே நீங்க டெபாசிட் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா தாவேகாவோடனா நிச்சயமா கிடைக்காது. இப்ப நீங்க அதிமுகவோட போனாலுமே ஒரு 15 சீட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க 1, 2 சீட்ல கூட ஜெயிக்க முடியாது. கஷ்டம். அது பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை முன்னாடி எலக்ஷன் எல்லாம் குடுத்திருக்கு. அதனால அவங்க ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணுங்கிறதுக்காக இதை எடுக்கிற மாதிரி தெரியுது. அததான் நான் சொல்லிட்டு இருந்தேன். 20 இடங்கள் வேண்டாங்க. 10 குடுங்க எங்களுக்கு போதும் அப்படிங்கிற எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப திமுக வந்து 6லேருந்து 8க்கு வந்திருப்பதாக செய்தி. இதுல எது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது நாங்க 41 தொகுதிகள்ல நின்னோம். எதிர்க்கட்சியா இருந்தோம். எங்கள போய் இப்படி நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களே சரியா அப்படின்னு. அம்மா விஜயகாந்த் இருந்தப்போ அது ஓகேம்மா. விஜயகாந்த் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க 1% போயிட்டீங்களே ஓட்டிங்ல. இப்பதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தான் நீங்க ஒரு 3% 2.25% வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இப்ப வந்து உங்களோட இது குறைஞ்சிடுச்சு. 10% இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அதே 40 சீட்ட குடுக்குறேன். 10 இல்லையே உங்கள்ட்ட. இப்ப 2 1/2 தானே இருக்கு. அது அது அப்படியே பாதியாக்குனா 10 அந்த 10யாவது குடுங்கன்ற மாரி கேட்கறாங்க. இல்ல எங்களால 6 தான் குடுக்க முடியுங்கிறாரு. இதுதான் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் எப்படியாவது ஒரு 10 தொகுதிய வாங்கிடணுங்கிற இரட்டை இலக்க தொகுதிகளை வாங்கிடணுங்கிற ஒரு முனைப்போட இருக்காங்க. திமுக அதற்கு இசைந்து கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான். அதாவது அவங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க மதிமுக மற்றும் விசிகா இவங்க 4 பேருக்கு 6, 6 தொகுதிய குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இணையான ஒரு கட்சியாக அத பார்க்குறாங்க. இல்லங்க அத விட நாங்க பெரிய கட்சின்னு தேமுதிக இந்த முறை நிரூபிக்க வேண்டும். தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நிச்சயமா அத பத்தி நம்ம விரிவாக இன்று மாலை பேசலாம். ஸோ தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி மக்களே.